ஹாய் மக்களே, வெல்கம் டு சிஸ்டர் விலாக். இன்றைக்கி வந்துட்டு சிஸ்டர் விலாகில் ரவையும் அவளும் சேர்ந்து எப்படி இட்லி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது இட்லி ரவா நம்ம இதில் 2 கப் அளவு எடுத்துக்கலாம். 1 கப் ஆச்சு. இப்போ 2வது கப்பு நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கப் வச்சிட்ருக்கேன். இதில் 2 கப்பு ரவா, 1 கப்பு அவள் எடுத்துக்கலாம். பாருங்கள் மக்களே, அதே கப்பில் 1 கப் அளவு அவள் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி இட்லி நீங்களும் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. சம்மர் ஹாலிடேயில் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் அரிசி மாவு இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ரவை வந்துட்டு ஒரு 3 வாட்டி நம்ம கழுவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பாருங்கள் மக்களே, நான் ஒரு 3 வாட்டி ரவையை கழுவிட்டு அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். இது ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் கூட ஊறட்டும். இப்போ நம்ம இந்த அவலை கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அவலை கழுவி தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு இதையும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் விட்டுறலாம். அப்படியே பாருங்கள், நான் ரவையை ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அவளும் கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக புழிஞ்சு இது 20 நிமிஷம் ஊறட்டுங்க. 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், அவள் பாருங்கள் இப்படி உதிரியாக ஆயிருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம இந்த அவளை மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு அதே கப்பில் 1 கப்பு தேங்காய் திருவலுங்க. மேலே அந்த தோலெல்லாம் சீவிட்டு ஒயிட் கலராக இருக்கிற தேங்காய் மட்டும் துருவி 1 கப் அளவு தேங்காய் துருவல். அதே 1 கப் அளவு தயிர், நல்லா கட்டியாக இருக்கிற தயிர் 1 கப்பு. இது நம்ம நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். நல்லா மையாக ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்குறேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரவையில் இருக்க தண்ணியெல்லாம் இருத்திட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் அவள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் அவள் தயிர் அரைச்சதை ரவையில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சிஸ்டர் விலாக் எல்லோரும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்காவோட சேனலு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரவா அவள் தயிர் நம்ம மிக்சியில் அரைக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. இது நல்லா கலந்துக்கிட்டே இருந்தால் இது அப்படியே ஒரு 10-15 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம பிளேட் வச்சு மூடிடலாங்க. அப்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாவு கொஞ்சம் புளிச்சு வரும். அப்புறமா இட்லி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செய்யுங்க. சோடா இதெல்லாம் என்னமே வேண்டாங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு தான். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நாங்கள் இருக்கிறது பெங்களூர்.
பெங்களூர் சைடு இந்த மாதிரியெல்லாம் நிறைய செய்வாங்க. ஓகே மக்களே, வாங்க மாவு எப்படி பாருங்கள், நல்லா புளிச்சு தான் இருக்குது. நம்ம தயிர் ஊற்றி ஆட்டினோம் இல்லைங்களா, இப்போ நம்ம இட்லி ஊற்றி வைக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். ஊற்றிக்கலாம். நம்ம எல்லாம் இட்லி ஊற்றி வச்சாச்சுங்க. 10 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இட்லி வேகுதுங்க. இட்லிக்கு ஒரு சட்னி தாளித்து கொடுத்துடலாம். தேங்காய் கடலை சட்னி தான் செஞ்சுருக்கேன் இட்லிக்கு. எந்த சட்னி வேணாலும் இட்லிக்கு ஓகேங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். இட்லி வெந்துருச்சா பார்க்கலாம். இட்லி வெந்துருச்சுங்க. இட்லி எடுத்துடலாம். ஃபைனலாக இட்லி எல்லாம் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குது. பிள்ளைங்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், அப்படியே ஒரு ஸ்பூன்லேயே எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய், ரவா, அவுள் எல்லாம் போட்டு செஞ்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு கூட அதே மாதிரி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான இட்லி தான் இது. வாங்க மக்களே, எல்லோரும் இட்லி சாப்பிட்லாம். சூப்பராக இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பரான இட்லி ரெடி. அழகாக பாருங்கள், எவ்வளோ பஞ்சாக இருக்குன்னு. இந்த மாதிரி இட்லி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.